எப்ப நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சியோ, இதுக்கு மேல நான் உன்னை பொண்ணுன்ற காரணம்லாம் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி மாறி மாறி ஜென்னியின் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய அவளது இரு கன்னங்களும் பனையாரம் போல் வீங்கி கொண்டது. டேய், உனக்கு உயிர் மேல பயம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ என்னையும் என் ஆளுங்களையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க என்று ஜேம்ஸ் சொல்ல, ஏண்டா நான் இவ்வளவு அடிச்சும் உன்னோட வாய் கொழுப்பு குறையதா பாத்தியாடா, அழுகி போன வெள்ளை குண்டு பூசணிக்கா நாய என்று சொன்னவாறு ஓடிச் சென்று மீண்டும் அவனை அடிக்க ஆரம்பித்தான். இவன் அங்கே அடித்துக் கொண்டிருக்கும் சமயத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட ஜென்னி வேகமாக அவளது மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்ய அந்த நபர் அடுத்த 10வது நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தான். மிஸ்டர் ஜோயல், உங்களை இந்த மாதிரி அடிச்சது யாரு? யாருக்கு உங்க மேல கை வைக்கிறதுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கேட்டவாறு அங்கே ஒருவன் வந்தான். அவன் பின்னாலேயே கிட்டத்தட்ட சுமார் 50-60 வரையிலான பாடிகார்ட்ஸ் கையில் கன்னுடன் வந்து நின்றனர். அதை பார்த்து சுரபி மிகவும் அதிர்ச்சி அடைந்து, விக்ரம், விஷயம் ரொம்ப சீரியஸா போகுது, இங்க பாருங்க எத்தனை பேர் கன்னோட வந்து நிக்கிறாங்கன்னு என்று சொல்ல தன் பின்னால் இருந்தவர்களை திரும்பி பார்த்தான். அப்பொழுது அவர்களுக்கு எல்லாம் தலைவன் போல் நின்று கொண்டிருந்த மொட்டை தலை ஒருவனை பார்த்தான். அவனது உருவத்தை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது. ஏண்டா, உன் மண்டை இருக்கிற ஷேப்பை பார்த்தா உன் தலையில ஹாஃப் பாயில் போட்டா சூப்பரா வரும் போலியே என்று சொல்லி கிண்டல் செய்தவாறு சிரிக்க ஆரம்பித்தான் விக்ரம். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி பேசுவ, உன்னை நான் சும்மா விட போறதே இல்லடா என்று சொன்ன அந்த மொட்டை தலை பாபி தரையே அதிரும் அளவிற்கு வேகமாக விக்ரமை நோக்கி ஓடி வந்தான். சிரித்துக்கொண்டே ஜோயல் பக்கம் திரும்பிய விக்ரம், ஏண்டா இந்த குண்டனை நம்பியா இவ்வளவு நேரம் நீ வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்த? என்னதான் நீ அடியால் வளர்த்து வச்சிருக்கியோ, இவனுங்களை நம்பி நீ என்னோட பேபி கிட்ட வந்து பிசினஸ் டீல் பேசுறன்னு சொல்ற என்று சொன்னவாறு ஜோயல் அருகே வந்த விக்ரம் அவனது கழுத்தை இறுக்கி பிடித்து, இங்க பாரு, இப்போ இங்க நிக்கிற பாடிகார்ட்ஸ் இங்க இருக்கிற யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்த இடம் தெரியாம அமைதியா போய்கிட்டே இருக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் நீ உயிர் படைப்ப, இல்லையா என்று அவன் தனது பேச்சை பாதியிலேயே நிறுத்த உயிருக்கு பயந்து போனவன் அங்கிருந்த அனைவரையுமே வெளியே செல்லும்படி கண்களால் சைகை காட்ட அவர்கள் அனைவருமே அங்கிருந்து கலைந்து சென்றனர். அப்பொழுது பிரச்சனை சால்வாகி விட்டது என்று நினைத்த சுரபி நிம்மதி பெருமூச்சோடு தன் கையில் வைத்திருந்த ஜூஸை குடிக்க திடீரென அவளுக்கு புரை ஏற ஆரம்பித்தது. உடனே வேகமாக அவள் அருகில் வந்த விக்ரம், என்னாச்சு பேபி, என்னாச்சு, பார்த்து மெதுவா என்று சொல்லி அவள் தலையை தட்டிவிட்டு கொண்டிருந்த சமயம் விக்ரம் தன்னை அடித்த போது கீழே விழுந்த அவனது கன் அவன் அருகில் இருந்த சேருக்கு கீழே இருப்பதை பார்த்தான். வேகமாக அதை எடுத்துக்கொண்டு வழியில் நடக்க முடியாமல் நடந்து அவன் விக்ரமை நோக்கி குறிவைத்தான். விக்ரம், நீ பேசின பேச்சுக்கும் என்ன அடிச்சதுக்கும் இப்ப நீ என் கையால அநியாயமா சாக போற என்று அவன் மிரட்டல் தோனியில் சொல்ல, யாருடா இவன், தேவையில்லாம என்ன வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏண்டா என் பேபி கூட என்ன ரொமான்ஸ் பண்ணவே விட மாட்டீங்களாடா, ஆரம்பத்துல இருந்தே என்னோட பிளானை நீ தாண்டா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அவனை அடிக்க முன்னே போக போன சமயம், டேய், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச ட்ரிக்கரை அழுத்தி உன்னை சுட்டு பொசிக்கிறோம் பாத்துக்கோ என்று சொன்ன ஜோயல் அவனை மிரட்டி கொண்டே மெதுமெதுவாக நகர்ந்து சுரபி அருகே சென்றவன் சடார் என்று அவளை தன் பக்கம் இழுத்து கைக்குள் வைத்துக் கொண்டு அவளது நெற்றியில் குறிவைத்தான். சுரபி பயத்தில் தன் கையில் இருந்த ஜூஸை கீழே விட விக்ரமும் இந்த ஒரு ட்விஸ்டை எதிர்பார்க்காமல் எங்கே தான் நகர்ந்தால் அந்த கிறுக்கன் தனது மனைவியை சுட்டு விடுவானோ என்ற பயத்தில் அப்படியே அசையாமல் நின்றான். டேய், இவளை நான் தப்பா பேசிட்டேன்னு என்னையும் என் ஆளுங்களையும் போட்டு அடிச்சியே, இப்போ உன் கண்ணு முன்னாடியே இவளை நான் அசிங்கப்படுத்த போறேன், நீ என்ன பண்ணுவ? இப்ப நீ ஒரு அடி நகர்ந்தா கூட என் கையில இருக்கிற கன்ல இருக்கிற புல்லட்டு இவன் நெத்திக்குள்ள இறங்கி மண்டை செதறி அடுத்த நிமிஷமே இவ பரலோகம் போயிடுவா என்று சொல்லிக்கொண்டே அவன் சிரிக்க விக்ரமிற்கு தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எங்கே அவன் பேச்சை மீறி ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த பைத்தியக்கார குண்டன் தனது சுரபியை சுட்டு விடுவானோ என்று சிறிது பயம் அவன் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. டேய், நீ என்ன பண்றன்னு தெரியாம சிங்கத்தோட வாய்க்குள்ள தலையை விட்டுட்டு இருக்க, நீ சாக போறது உறுதிதான் என்று விக்ரம் கோபமாக கர்ஜிக்க, யாரு, நான் சிங்கத்தோட வாயில கையை விட்டுட்டு இருக்கனா? அந்த சிங்கத்தோட நிலைமை இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிங்கமாக போகுது, அதுக்கப்புறம் இந்த டயலாக்லாம்
நீ பேச முடிஞ்சா பேசிக்கலாம் என்று சொல்லி அவன் சிரிக்க, விக்ரம் இப்பொழுது தனக்கு தன்னுடைய பெண்டன் கிரீன் பவர் ஏதாவது வேலை செய்யுமா என்று யோசித்தான். அப்பொழுது திடீரென ஜோயலின் தலையில் யாரோ பலமாக இரும்பு கம்பி கொண்டு தாக்கினர். அந்த அடியின் வழியில் தனது கையில் இருந்த கன்னை நழுவ விட்டவன் திரும்பி பார்க்க, அங்கே அவன் முன்பாக ராக்கெட் ராஜாவும் லூசிஃபரும் அவனது பிரதர்ஸும் நின்று கொண்டிருந்தனர். பயத்தில் இருந்த சுரபியை வேகமாக வந்து தன் பக்கம் இழுத்த விக்ரம் அவளை அணைத்துக் கொண்டு, பேபி பேபி ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, ஆர் யூ ஓகே, நான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது பேபி என்று சொல்ல, அவளோ பயத்தில் தன் கண்களை இறுக மூடி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை கூட துடைக்காது அவனது நெஞ்சுக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டாள். இங்க பாரு ராக்கெட் ராஜா, இவங்கிட்ட இருந்து லத்தீன் ஃபேமிலி பத்தின டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு இவன் கதையை முடிச்சிடு என்று சொல்ல, தன்னால் முடிந்தவரை அவனை அடித்து நொறுக்கிய ராக்கெட் ராஜா இப்பொழுது ஜென்னி அருகில் செல்ல, அவளோ எங்கே தனக்கும் இந்த அடி விழுந்து விடுமோ என்ற பயத்தில், இவ்வளவு மோசமான கொடூர அடியெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுடா சாமி என்று மனதிற்குள் நினைத்தவள், சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அடிச்சிடாதீங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் நான் சொல்லிடுறேன். நான் லத்தீன் கம்பெனியோட முக்கியமான சீக்ரெட், அந்த கம்பெனியோட சேர்மன் இப்போ எங்கே இருக்கான், அவனுடைய பிளான்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். தயவு செஞ்சு என்னை உயிரோட விட்டுருவேன்னு மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் A to Z ஒன்று கூட விடாமல் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்று ஜென்னி உயிர் பயத்தில் உண்மை அனைத்தையும் உளரப்போக அதை கவனித்த ஜோயல், ஏ ஜென்னி, உனக்கு லத்தீன் குரூப் கம்பெனிஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியும் தானே? நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்கள பற்றின உண்மையை உளரக்கூடாது. மீறி உண்மையை சொன்ன, எந்த உயிர் பாதுகாப்புக்காக நீ உண்மையை சொன்னையோ அதே உயிர் உனக்கு இல்லாமல் போயிடும். அதனால இப்போ உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா உனக்கு நல்லது என்று ஜோயல் மிரட்ட, இப்போ என் உயிரை எப்படி காப்பாற்றிக்கணுமோ அதுக்கு தான் நான் வழி பண்ண முடியும். நீ மரியாதையா அமைதியாயிரு, இல்லை என் கூட கூட்டு சேர்ந்து உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னால் நீ உயிர் படைப்ப. எனக்கு நான் கெஞ்சி கேட்ட மாதிரி உனக்கும் சேர்த்து வேணா சிபாரிசு கேட்குறேன். 2 பேருமே காலில் விழுந்து கெஞ்சினா நாம உயிர் படைக்க வச்சும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடா குண்டா என்று ஜோயலை மிரட்டிய ஜென்னி இப்பொழுது விக்ரமும் ராக்கெட் ராஜாவிடமும் தனக்கு தெரிந்த அனைத்து உண்மையையும் சொல்ல தொடங்கினாள். ராக்கெட் ராஜா, இந்த லத்தீன் கம்பெனி டீட்டெயில்ஸ் கேட்டதுல இருந்தே எனக்கு ஒன்று புரியுது, உன்னாலேயே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்தில் தலையிட விரும்பல. நீயே இந்த லத்தீன் குரூப் கம்பெனியை டீல் பண்ணு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் இப்போ இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொன்னவன் சுரபியை அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்றான். நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எவ்வளவோ ஆசையா வந்தேன், ஆனா அது எதுவுமே முடியாம போச்சு. அண்ட் என்னோட இந்த மைண்ட் அப்செட்னால இப்போ உனக்கும் நான் தரணும் சொல்லியிருந்த அந்த சர்ப்ரைஸான விஷயத்தையும் தெளிவுபடுத்த முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். கூடிய சீக்கிரமே இன்னொரு நாள் உன்னோட சர்ப்ரைஸ் உனக்கு காட்டுறேன் என்று அவன் சொல்ல, சுரபிக்கோ அது மிகவும் ஏமாற்றமாக இருந்தாலும் சற்று நேரத்திற்கு முன் நடந்த அனைத்தையும் அவள் கண்களால் பார்த்து இருந்ததால் விக்ரம் சொல்வதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் சரி என்று ஒத்துக்கொண்டாள். விக்ரமை பற்றி முழு உண்மையையும் சரியாக அறியாதவள் ராக்கெட் ராஜாவும் லூசிஃபரும் விக்ரமின் நட்பின் காரணமாகத்தான் அவனுக்கு இத்தனை உதவிகள் செய்கின்றனர் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள். விக்ரம், ஓய் விக்ரம் என்று 2 முறை அழைத்தும் அதற்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மெதுவாக அவன் காதுக்குள் ஊதி குருகுருப்பை வரவைக்க நினைத்து அவள் அவனை சீண்டினாள். அவளின் அந்த ஸ்பரிசம் அவனை என்னவோ செய்தது. விக்ரம், நாளைக்கு மெடாசிட்டி ஹோட்டலுக்கு நீ வந்துரு என்று அவள் சொல்ல, அங்க எதுக்கு பேபி என்று கேட்டான். விக்ரம், அந்த ஹோட்டல்ல நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் நடக்க போகுது. நிறைய பிஸ்னஸ் பர்சன் அண்ட் சினிமா ஸ்டார்ஸ்னு எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. ஸோ ரொம்பவே ஃபன்னாகவும் அண்ட் சூப்பராகவும் இருக்கும். அதனால உன்னை அங்கே வர சொன்னேன் என்று அவள் சொல்ல அவனும் அங்கே வருவதாக ஒத்துக்கொண்டான். அப்பொழுது அவர்கள் வந்த கார் பிருந்தாவனத்தில் இருந்த அவர்களது வீட்டிற்கு முன் வந்து சேர்ந்தது. பேபி, நீ வீட்டுக்குள்ள போ, நான் வந்துடுறேன் என்று சொன்னவன் அவளை அங்கே இறக்கிவிட்டு நேராக தன் ஆர்டிபிஷியல் தீவை நோக்கி சென்றான். சற்று நேரம் அதன் அழகை ரசித்தவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாக தனது போனை எடுத்து ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்தான். ராக்கெட் ராஜா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு என்று கேட்க, சார், இந்த ஜென்னி சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு நாங்கள் அந்த லத்தீன் ஃபேமிலி மெயின் பர்சனை தேடி பார்த்தோம். ஆனால் அங்கே இல்லை. ஜென்னியுமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்கிறா. அவ சொல்கிறத பார்த்தா உண்மையை சொல்கிற மாதிரி தான் இருக்கு, சந்தேகம் எதுவும் வரல என்று சொல்ல, ஓகே, அப்போ விஷயம் எப்படியாவது வெளியே போயிருக்கலாம், என்ன பண்ணுறது என்று மனதிற்குள் யோசித்தவன், ராக்கெட் ராஜா, நீ இப்போ போய் சென்னையில் இருக்கிற லத்தீன் ஃபேமிலி கம்பெனிஸ் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடு என்று சொல்ல, ராக்கெட் ராஜா சற்று குழப்பமாக, என்ன சொன்னீங்க சார் என்று கேட்க, நான் சொன்னது உனக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு.
சென்னையில் இருக்கிற எல்லா லத்தீன் கம்பெனிஸும் பிளாஸ்ட்னு நாளைக்கு நியூஸ் வரணும் என்று சொன்னவன் தனது போன் காலை கட் செய்தான். மறுநாள் சுரபி சொன்னது போல் அவன் டாக்ஸியில் மெடாசிட்டி ஹோட்டல் முன் வந்து இறங்கினான். ஹோட்டலிற்குள் நுழைய போன சமயம் அவனது போன் அடித்தது. சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா பண்ணியாச்சு. லத்தீன் கம்பெனிஸ் மொத்தமா தரமட்டமாகிடுச்சு. இப்போ அவங்களோட ஆளுங்க எல்லாம் பயங்கரமா கோவத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் நான் இருக்க இடத்த சுத்தி வளைச்சிட்டாங்க என்று சொல்ல, சூப்பர், நான் இதை பண்ண சொன்னதே இது மாதிரி நடக்கதான். இதுவே நம்மளுக்கு சக்சஸ் தான். இப்போ உன் கையில் இருக்கிற ஆளுங்களை கைவசப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து உன்னால எந்த அளவுக்கு உண்மையை கறக்க முடியுமோ கறந்துடு. எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தவன் ஹோட்டலுக்குள் நுழைந்தான். அவன் வருவதை பார்த்த ரேணுகா மிகவும் காட்டமான குரலில், என்ன விக்ரம், இந்த மாதிரி ரிச்சான ஒரு இடத்துக்கு வரப்போ இப்படிதான் லோக்கலா வருவியா? இது எவ்வளவு பாப்புலரான பார்ட்டி உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துக்கு நீ வரும்போது கொஞ்சமாவது டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தோணலையா என்று முகத்தை சுழித்தவாறு சொல்ல, இந்த மாமியார் வந்ததும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நானே பேபியோட அழகில் மயங்கி செம்ம ரொமான்டிக் மூடில் வந்தேன். ஆனால் மாமியார் சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே என்று அவன் யோசித்து கொண்டே அவள் அருகில் அமர போன சமயம் அங்கே புதிதாக இன்னொருவனும் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவன் யார் என்பது போல் சுரபியிடம் கண்களாலேயே கேட்க, விக்ரம், திஸ் இஸ் பிரதாப் என்று சொன்னவள் அவன் பக்கம் திரும்பி, பிரதாப், திஸ் இஸ் விக்ரம் என்று அவள் சொல்ல, ஹாய் விக்ரம் என்று அவனை கை குலுக்கியவன் சுரபி பக்கம் திரும்பி, யார் இது என்று கேட்டான் பிரதாப். சுரபி அதற்கு பதில் சொல்லும் முன் ரேணுகா முந்திக் கொண்டு, இவன் என் பொண்ணோட அசிஸ்டன்ட் என்று சொல்ல சுரபிக்கு அது கோபமாக வந்தாலும் இங்கே அவள் பேச்சை மீறி நாம் ஏதாவது பேசினால் அவள் இந்த இடத்தில் நிச்சயம் ஒரு பிரச்சனை உருவாக்குவாள். பார்ட்டி மைண்ட் செட் மொத்தமாக காலியாகிவிடும் என்று யோசித்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அதன் பின் விக்ரமை பார்த்து சிரித்த பிரதாப் அவனிடம், விக்ரம், நான் சினிமா ஆக்டர் தி சூப்பர் ஸ்டார் சஞ்சயோட பிஏ, இது என்னோட கார்டு என்று சொல்லி அவனிடம் தனது விசிட்டிங் கார்டை கொடுக்க லேசாய் புன்னகைத்தவாறு அந்த கார்டை வாங்கி பார்த்தான் விக்ரம். அதன் பின் சுரபி பக்கம் திரும்பிய பிரதாப், சுரபி, எங்க ஸ்டார் சஞ்சய் உங்க கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா ஆனார்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரீசன்ட் டேஸ் அவர் தான் டாப் மோஸ்ட் லீடிங் பர்சனாக இருக்கார். அவர் மட்டும் உங்கள் கம்பெனிக்காக ஒரு ஆட் பண்ணி கொடுத்தா போதும், அவருடைய ஃபேன்ஸ் பட்டாளம் எல்லாருமே உங்கள் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ 1 மடங்குல போயிட்டு இருக்கிற உங்கள் கம்பெனியோட லாபம் இன்னும் 3 மடங்கு 4 மடங்கா மாறுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு என்று அவள் ஆசையை தூண்டும் விதமாக பேசினாலும் அது ஏனோ சுரபிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லை. இல்ல பிரதாப், இதை பத்தி நான் கொஞ்சம் சஞ்சய் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, கண்டிப்பா நான் அதுக்கு அரேஞ்ச் பண்றேன் சுரபி என்று சொன்னவன் தனது மொபைலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகன்றான். உடனே ரேணுகா விக்ரமிடம், ஏ விக்ரம், நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ எப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா என்று மீண்டும் பழைய புராணத்தை ஆரம்பித்தாள். இவன் எந்த அளவுக்கு மாத்திட்டான் என் பொண்ண. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இவங்க 2 பேரையும் பிரிக்கிறோமோ அதுதான் எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது என்று அவள் மீண்டும் தனது மனதிற்குள் வஞ்சத்தை வளர்த்து கொண்டிருந்த சமயம் பிரதாப் ஒரு அழகிய வாலிபனுடன் அங்கே வந்தான். ஹாய் சுரபி, இதுதான் சஞ்சய் என்று அவளிடம் அவனை இன்ட்ரோடியூஸ் செய்தான். அவனை பார்த்த ஆச்சரியத்தில் ரேணுகா, சஞ்சய், நான் உங்களோட பிக் ஃபேன். உங்களை பார்த்ததை நான் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றேன் தெரியுமா? உண்மையாவே இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா வரப்போறீங்கன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று சந்தோஷத்துடன் பேச ஆரம்பிக்க சஞ்சய் அவளது பேச்சை கண்டுகொள்ளாமல் தன் அருகே அமர்ந்திருந்த சுரபியை பார்த்து, ஹாய் பியூட்டி, யூ லுக் சோ பிரிட்டி அண்ட் சோ ஹாட் என்று சொல்ல அவனது இந்த பேச்சு சுரபிக்கு ஏனோ அருவருப்பாக இருந்தது. என்ன இவன் இப்படி பேசுறான் என்று மனதிற்குள் நினைத்தவள் வேண்டா விருப்பாய் மருந்துக்காக சிரித்தாள். ஆனால் அவனது இந்த பேச்சு விக்ரமிற்கு கோபத்தை வரவைத்தது. சினிமா ஸ்டார்னா எப்படி வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சிட்டானா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம என் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு இவன் எதுக்காக சொல்லணும்? சரியான ஆங்கிரி பேர்ட் மூக்க என்று அவனை மனதிற்குள் கழுவி கொண்டிருந்தான் விக்ரம். சஞ்சய் சுரபியிடம், நான் உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதான். ஆனால் இதை பற்றின விஷயத்தை நாம் இங்கே பேசுறது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி நாய்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜி. ஸோ நாம் இங்கிருந்து கிளம்பி மேலே ரூமில் போய் உட்காந்து பேசலாமா
என்று கேட்க அவனது இந்த பேச்சு சுரபிக்கு கோபத்தை வரவைத்தது. என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் சஞ்சய் என்று அவள் கோபமாக கேட்க, ஹே கூல் கூல் கூல், நான் இப்ப என்ன பேசிட்டேன், இதெல்லாம் இப்போ நார்மலான ஒரு விஷயம் தானே என்று அவன் மிகவும் கேஷுவலாக சொல்ல, எதுடா உனக்கு நார்மலான விஷயம் என்று கோபமாக கேட்டான் விக்ரம். உடனே அவன் பக்கம் திரும்பியவன், ஹே மிஸ்டர், ஹூ ஆர் யூ? எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப குறுக்க பேசுவ, அதுவும் என்ன மரியாதை இல்லாம வாடா போடான்னு கேட்ப, யாருடா நீ என்று கேட்க, நான் யாரோவோ இருந்துட்டு போறேன்டா, நீ எதுக்காகடா இப்போ இந்த மாதிரி பேசின, ஏன் உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா என்ன என்று கேட்க, என்ன பிரதாப் என் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு என்னை இங்க வர வச்சியா? இந்த மாதிரி மேனஸ் இல்லாத லோக்கலா இருக்க இடத்துக்கு என்ன எதுக்காக வர வைக்கிற இடியட் என்று திட்டிக்கொண்டே அவன் அங்கிருந்து எழுந்து போக போன சமயம் ரேணுகா, சஞ்சய் சஞ்சய் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக என்று சொன்னவாறு அவனை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தவள், மிஸ்டர் சஞ்சய், என் பொண்ணு இவனோட பேச்சை கேட்டு தேவையில்லாம உங்களை இன்சல்ட் பண்றா, எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க. அண்டு இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. ஒன்ஸ் நீங்க எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவன் இங்க இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இவனை வேலையை விட்டு எடுத்துருவோம் என்று அவள் சொன்னாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.